Hi Trading Farm, welcome to Vartakam Pesa channel. Now Vonka Gajapriya. Thank you so much for 6.13k subscribers for the trust and support. So இந்த வார தொடக்கத்துல இந்த வீக்குக்கான கம்ப்ளீட் வீக்லி அனாலிசிஸ் ஃபார் போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வித் லெவல்ஸோட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன ட்ரெண்டுன்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வாரம் முழுக்க எப்படி மூவ் ஆயிருக்கு, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைச்சிருந்தது அப்படின்றத இன்னைக்கான வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ செக் ஆர் பிளேலிஸ்ட். அதுக்கு கீழே சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்ற வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் அண்ட் தென் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பாருங்கள். ஸோ தட் யூ வில் கெட் த better clarity. Okay, so வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நிஃப்டியோட 5 minutes சார்ட் என்னோட லெஃப்ட் சைடில் இருக்கு அண்ட் 1 hour சார்ட் என்னோட ரைட் சைடில் இருக்கு. ஸோ இந்த வாரம் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது வீக்லி சிபிஆருக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருந்தது. ஸோ வீக்லி சிபிஆர் கீழே இருக்கு அண்ட் குவைட் வைட் சிபிஆராக இருக்குது, மீடியம் சிபிஆர் டு வைட் சிபிஆராக இருந்தது. அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிபிஆர் டு R1 ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் S1 ப்ரீவியஸ் வீக்லோ கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ நம்ம என்ன லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த வாரம் முழுக்க நமக்கு ஒரு ஸ்லக்கிஷான சைட்வேஸ் ஆர் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் டு பேர் சைட்ல இருக்கலாம். ஏன்னா சிபிஆர் கீழே ஓப்பன் ஆனதுனால எனக்கு அன்டில் அண்ட் அன்லெஸ் சிபிஆர் டு ப்ரீவியஸ் வீக் லோ அண்ட் S1 குள்ள இருக்கிற வரைக்கும் பேக் டு சைட்வேஸா இருக்கும். மேலே வந்துருச்சு அப்படின்னா R1 ப்ரீவியஸ் வீக் ஹைக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு புல் சைட் டு சைட்வேஸ் ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் மோர் ஓவர் வைட் சிபிஆர் இருக்கிறதுனால த மார்க்கெட் இஸ் கோயிங் டு பி ரேஞ்ச் பவுண்ட், விச் மீன்ஸ் மார்க்கெட் மே ஸ்டக் இன்சைட் CPR to R1 or CPR to S1, இல்லைன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட்டா இந்த ரெண்டு லெவல்ஸ்குள்ளேயும் மேலே கீழே போயிட்டு இருக்கலாம். அதுதான் சைட்வேஸ் மார்க்கெட், ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்னு சொல்லுவோம். அதுதான் வைட் சிபிஆர் பேஸ்ல நம்ம எக்ஸ்பெக்டும் பண்ணுவோம். ஸோ அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் லெவல்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம். அது பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் மூவ் ஆயிருந்தது. ஸோ வில் சி. அப்போ இந்த வாரம் தொடக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆன் Tuesday when the market opens, it opened below weekly CPR, which means the trend is bearish, right? So 5 minutesல எனக்கு daily CPR க்கு கீழே open ஆகுது. Again the trend is bearish. So ரெண்டு டைம் ஃப்ரேம்லயுமே trend is clearly bearish. இதுல white CPR அந்த பர்டிகுலர் எனக்கு ஒயிட் சிபிஆர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே அதிகமாக இருக்கு. ஸோ ரெண்டு டைம் ஃப்ரேம்லையுமே எனக்கு ட்ரெண்ட் பேரிஷாக இருந்தாலும் the probability of getting the trending market is less. Okay, the probability of getting the range bound market is higher since we had white CPR in 5 minutes. Okay, so இப்போ இந்த இடத்துல எனக்கு சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆகுது. Okay, what is going to be our next stopping level? Previous week low. Okay, this previous week low. So previous week low and S1 and R1 previous week high. இது 4 லெவல்ஸுமே the most important hurdleன்றதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே சொல்லிட்டு வரோம். அண்ட் யூ கேன் see சிபிஆர் கீழே கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஸோ இம்மீடியட் ஃபர்ஸ்ட் 5 minutesலயே நம்ம வந்து என்ட்ரிலாம் எடுக்க மாட்டோம். We will wait for at least 15 minutes because the market has to settle down so that the trend will be clear. அப்போ இந்த ஏரியால நம்ம என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம். பட் ஒன் திங் நமக்கு என்ன தெரியும்னா சிபிஆர் கீழே வருது அண்ட் ப்ரீவியஸ் டே லோ எல்லாம் பிரேக் பண்ணுது. மேக்ஸிமம் S1 வரைக்கும் போகும். 5 minutes S1ம் 1 hour ப்ரீவியஸ் வீக் லோவும் ஒரே இடத்துல இருக்கு. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் பிரைஸ் ஆக்ஷன். ஸோ ரெண்டு பிவட் லெவல்ஸ்மே ஒன்னாவே அலைனா இருக்கும். நாட் ஒன்லி ஆன் திஸ் பர்டிகுலர் டே, மோஸ்ட்லி நமக்கு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பிவட் லெவல் இன் 1 hour and 5 minutes will be and நீங்க ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்தீங்கன்னா கிளியரா புரியும். ஓகே, ஸோ அப்போ இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் ப்ராபபிலிட்டி அதிகம்னு தெரியும். ஸோ ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆனா நெக்ஸ்ட் மேல எவ்வளவு தூரம் போகும்? மேபி பாட்டம் சென்ட்ரல் பிவட் திஸ் லெவல், அதுக்கு மேல போகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச். ஸோ அப்போ இந்த லெவல் வந்துச்சு. the higher probability is for the reversal. இங்க இருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா வீக்லி சிபிஆர் லெவல்ஸ் இங்க இருக்கு, which is daily சிபிஆரும் கூட. ஸோ டெய்லி சிபிஆரை தாண்டி மேல வந்தாதான் the trend is going to be bullish at least. அப்போ அது வரைக்கும் நம்ம ரிவர்சல் ட்ரேட் எடுக்கலாமா? எஸ். when the market is exactly reversing from previous week low and S1 level, அப்போ இங்க என்ட்ரி எடுக்கலாம். நம்மளோட டார்கெட் வந்து சிபிஆர். பட் இது வந்து லோ ப்ராபபிள் என்ட்ரி பிகாஸ் ரெண்டு டைம் ஃப்ரேம்லையுமே ட்ரெண்ட் வந்து பேரிஷா இருக்கும் போது நம்ம ரிவர்சல் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து லோ ப்ராபபிள் என்ட்ரி. எடுக்கலாமா? எஸ், யூ கேன் டேக் சின்ஸ் ப்ரீவியஸ் வீக் லோ இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஹர்டில்.
அதனால நீங்க எடுக்கலாம். நான் யூசுவலா எல்லா வீடியோஸ்லயும் சொல்ற மாதிரி if it is a low probable entry then do with minimal loss and then do with quick scalping. அதுவே வந்து high probable entries கிடைக்கும் போது you can write that trend. ஸோ லேட்டர் ஆன் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதா அகேன் பார்த்தோம்னா நமக்கு வந்து சிபிஆரோட பாட்டம் சென்ட்ரல் பிவட்டுக்கு மேல கேண்டில் 1 ஹவர்ல க்ளோஸ் பண்ண முடியாம த ப்ரைஸ் இஸ் ஃபாலிங் டவுன். ஸோ கீழே விழுறப்ப எவ்வளவு தூரம் வேணும் அகேன் ப்ரீவியஸ் வீக் லோ வரைக்கும் 1 ஹவர்ல வேணும் இல்லைன்னா ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் 5 மினிட்ஸ்ல வேணும். ஸோ இங்க என்ன தெரியுது இதுலயே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அன்னைக்கு நமக்கு 5 மினிட்ஸ்ல வைடு சிபிஆர் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிபிஆர் டு R1 S1 எல்லாம் அதிகமா இருக்குது. அண்ட் தென் நமக்கு 1 ஹவர்லயும் ப்ரீவியஸ் வீக்லோ அண்ட் பாட்டம் சென்ட்ரல் பிவட் நடுவில் ஸ்டக் ஆயிருக்கு. ஸோ த மார்க்கெட் இஸ் கோயிங் டு பி சைட்வேஸ். ஸோ அடிக்கடி நிறைய ரேண்டம் ட்ரேட்ஸ் எடுக்காம ஒன்னு ரிவர்சல் ட்ரேட் எடுக்கிறதுனா எடுக்கலாம் அண்ட் கோ வித் மினிமல் லாட் ஆர் எல்ஸ் யூ கேன் ஈவன் அவாய்ட் டேக்கிங் ட்ரேட் ஆன் திஸ் பர்டிகுலர் டே. ஏன்னா ரெண்டு இடத்துலயுமே ட்ரெண்ட் பேரிஷா இருக்கும் போது பேரிஷ் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம பார்க்கணும். பேரிஷ் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி வரலன்னா பெட்டர் யூ கேன் அவாய்ட். Okay, and if you want to take reversal trades and always it means that you are taking risk. அப்போ அந்த இடத்துல குயிக்கா ஸ்கேல் பண்ணிட்டு தான் வெளியே வரும். ஸோ திஸ் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி வி காட் ஆன் டியூஸ்டே. அண்ட் வெரி நெக்ஸ்ட் டே கேண்டில் ஓப்பன் ஆகுறது பார்த்தீங்கன்னா வீக்லி சிபிஆர் கிட்ட தான் எக்ஸாக்டா டாப் சென்ட்ரல் பிவட் கிட்ட ஓப்பன் ஆகுது. ஸோ வி நீட் அ கேண்டில் க்ளோஸ் அபவுட் டாப் சென்ட்ரல் பிவட். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வார தொடக்கத்துல த ட்ரெண்ட் வாஸ் பேரிஷ். And if it is turning bullish, then definitely we need a candle close above weekly CPR. அப்போ weekly CPR க்கு மேல candle close வந்து mandatory. Candle close எப்போ வைக்குது? Candle close is happening on 11:15 here. 11:15 5 minutesல எங்க இருக்கு? Nearly this area. So 11:15க்கு மேல அந்த 11:15க்கு இருக்கிற ஹை இதுதான். 11:15க்கு மேல இந்த ஹை பிரேக் ஆச்சா? ஆகல. அப்போ புல் சைடு வந்து அக்ரஷன் இல்ல. Okay, usually weekly CPR மேல candle close ஆனா we may expect the market to travel till R1, right? That is correct. But R1 வரைக்கும் travel பண்ணோம்னா we need some momentum in 5 minutes. So we need a candle close above the day high after the candle close in 1 hour. Okay, அதுக்கப்புறம் அது நடக்கல. எக்ஸாக்டா பார்த்தோம்னா டே ஹைல இருந்து we are seeing the reversal. இப்போ ரிவர்சல் நடக்குதுன்னா எவ்வளவு தூரம் நடக்கலாம்? R1 அதுவும் பிரேக் ஆச்சுன்னா then previous day high. இந்த ரிவர்சல் ட்ரேட் அகைன் ரிஸ்கி ட்ரேட். இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது ரிஸ்கி. ஸோ இப்போ இங்கேயுமே வந்து ரெண்டு இடத்துலையுமே ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கு. பட் அக்ரெஷன் இல்லை, நமக்கு ஹை பிரேக் ஆகல. ஸோ லாங் சைடு என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம். ஓகே, ரிவர்சல் என்ட்ரியும் எடுக்கிறத அவாய்ட் பண்றது பெஸ்ட் சின்ஸ் த ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி புல்லிஷ். அண்ட் தென் தேர்ஸ்டே அகைன் கேண்டில் எங்க ஓப்பன் ஆகுது? சிபிஆர் மேல ஓப்பன் ஆகுது. பட் இட் ஸ்டார்டட் கமிங் டவுன். அண்ட் இங்கேயும் டெய்லி சிபிஆர் கீழே வருது. அப்போ ஓவரால் ட்ரெண்ட் வந்து எப்போ பேரிஷா மாறும்? வீக்லி சிபிஆர்ல இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் வச்சாதான் பேரிஷா மாறும். அன்டில் தென் இட்ஸ் கோயிங் டு பி புல்லிஷ். ஏன்னா ஆல்ரெடி சிபிஆர் மேல வந்ததுனால. அப்ப கீழே வருது இல்லையா? அப்ப எவ்வளவு தூரம் வரும்? மேபி சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச். ஏன்னா டாப் சென்ட்ரல் பிவட்ல இருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வருது. அப்ப எவ்வளவு தூரம் வரும்? சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் விச் மீன்ஸ் S1 ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் தான் வரும். அதுவும் பிரேக் ஆனாதான் அக்ரெஷன். ஸோ உங்களுக்கு ரெண்டு டைம் ஃப்ரேமை கார்லேட் பண்ணும்போது யூ கேன் கெட் டு நோ வெரி பியூட்டிஃபுல்லி 5 மினிட்ஸ்ல எனக்கு S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் ஆனாதான் ட்ரெண்டிங் மார்க்கெட் வரும்னு அதனால தான் நம்ம சொல்றோம். பட் இன்சைட் தட் லெவல், ஏன்னா எவ்ரி டைம் you can't get S1 previous day low breakout or R1 previous day high breakout, and sometimes even if you get like this, that may be a stop loss it trade because of the 1 hour levels. So you need a clear clarity about the levels. That is what I'm saying. ஸோ அப்போ எனக்கு சிபிஆர் கீழே விழுது அப்படின்னா கூட S1 previous day low in 5 minutes and central pivot range in 1 hour is going to the next stopping level. அப்போ டவுன் சைட் ட்ரேட் எடுக்கிறது இட்ஸ் a reversal trade against the trend. அப்படியே எடுத்தாலும் you have to do the quick scalping between this area. This is what we used to call as trading area. When the trend in both the time frames is different. ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கு, 5 மினிட்ஸ்ல பேரிஷா இருக்கு, ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா எவ்வளவு தூரம் வரப்போகுது மார்க்கெட், எங்க எது ரிவர்ஸ் ஆக போகுதுன்றத 1 hour versus 5 minutes கம்பேர் பண்ணும்போது you will get to know the trading area. அந்த ட்ரேடிங் ஏரியாக்குள்ள if you want to do some quick scalping you can do and exit, which is best suitable for the scalping or intraday trades. See, not only in indices, you can also apply it in stocks or any other script you are doing.
ஓகே. ஸோ லேட்டர் ஆன் எனக்கு வீக்லி சிபிஆருக்கு மேலே அகேன் வருது. எப்போ வருது? ஆன் தட் பர்டிகுலர் டே 115. 115க்கு எனக்கு சிபிஆர்லேருந்து சப்போர்ட்டும் எடுக்குது. சிபிஆருக்கு மேலே வந்துட்டு சிபிஆரில் சிட்டும் பண்ணுது. டெஃபினெட்லி யூ கேன் டேக் என்ட்ரி, யூ கேன் கீப் R1 as the டார்கெட். மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போகும்? 1 ஹவரில் திஸ் R1, ஓகே, விச் இஸ் R2 in 5 minutes. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் இந்த ஏரியாலேயே ட்ரேட் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். So Thursday நல்ல opportunity கிடைச்சது. And Friday again it is opening inside CPR. அப்போ இந்த இடத்துல you can beautifully see that CPRக்கு மேல தான் ஓப்பனிங் இருக்கு. CPRக்கு மேல தான் ஓப்பனிங் இருக்கு வருது கேண்டில்ஸ். ஆனா டெய்லி CPR கீழே வருது. Again the trend is different in both the time frame. Now what you will do, you have to decide your trading area. So இங்க வந்து trend bullish, இங்க வந்து trend bearish. Okay, so exactly the candles are sitting at CPR, டாப் சென்ட்ரல் பிவட். டாப் சென்ட்ரல் பிவட்ல இருந்து கீழே வருது அப்படின்னா நெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் வரும்? சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச். எக்ஸாக்ட்லி யூ கேன் சி ஆன் தட் பர்டிகுலர் டே ஒரு ஹாஃப் வரைக்குமே இதுக்குள்ளதான் ஸ்டக் ஆயிருக்கு. ஸோ இப்போ டவுன் ட்ரெண்டும் அக்ரெசிவா இருக்காது. எப்போ அக்ரெசிவா இருக்கும்? ப்ரீவியஸ் டேலோ பிரேக் ஆனாதான். அப்போ எக்ஸாக்டா இங்க சிபிஆர்ல இருந்து ரிஜெக்ட் ஆகுது. மீன்வைல் எனக்கு இங்க டாப் சென்ட்ரல் பிவட்ல இருந்து ரிஜெக்ட் ஆகுது. நான் ஷார்ட் சைடு எடுக்கலாம். யூ கேன் டூ த குயிக் ஸ்கேல்பிங் டில் S1. S1 is equal to 1 hour central pivot range. அந்த ஏரியாக்குள்ள யூ கேன் டூ த ஸ்கேல்பிங். சரி, இந்த வாரம் முழுக்கவே நமக்கு ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி பெருசா இல்லை. ஏன்னா ஒரு ஃபோர் டேஸ்ல ஒரு 3 days வந்து 1 hourல ஒரு ட்ரெண்ட் இருக்கு, 5 minutesல வேற ட்ரெண்ட் இருக்கு. அப்போ ட்ரேடிங் ஏரியா டிசைட் பண்ணிட்டு if you want you have to do the quick scalping. ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் வந்து இங்க வந்து க்ளோஸ் ஆகுற சிபிஆர் மேல ஸ்ட்ராங்கா. ஆனா அப்பயும் டெய்லி சிபிஆர் மேல வரல. ஸோ தேர் வாஸ் நோ அக்ரெஷன் ஆன் தி புல் சைட். ஓகே, hope it is clear. This is how you have to trade in the range bound market. See, when the market is trending as like last week, no, you can easily trade. 5 minutesலயும் trend bearish இருக்கும், 1 hourலயும் trend bearish இருக்கும், ஈஸியா நம்ம trade எடுத்துடலாம். But when we are having this kind of range bound market and quite wide CPR and candles are stuck inside previous week low to previous week high, this is the area we all feel like difficulties in pointing the trade, right? ஸோ இந்த இடத்துல நம்ம ஏரியா பேஸ்டு என்ட்ரி தான் எடுக்க முடியும். அண்ட் ஹியர் யூ கேன் கிளியர்லி டிசைட் த ட்ரெண்ட் ஃபார் த பர்டிகுலர் டே. லெவல்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா இன்ட்ராடேக்கு. ஸோ வீக்லி சிபிஆருக்கு கீழே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக வீக்லி சிபிஆர் கீழே இருக்கும்னு யூ கேனாட் டிசைட். ஓகே, இன்ட்ராடே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் கேண்டில்ஸ் எப்படி டிராவல் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்ரி டே யூ ஹேவ் டு ரீகன்ஃபார்ம் த ட்ரெண்ட். தட் இஸ் வாட் ஐ டிட். Okay, in the first day to last day in the entire week. Okay, so அதே பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டிலையும் லெவல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். அண்ட் ஓவரால் ட்ரெண்ட் கொஞ்சம் ஒயிட் சிபிஆர் டிஸ்டன்ஸ் அதிகம், ஸோ ஸ்லக்கிஷாக தான் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ சிபிஆர் கீழே ஓப்பன் ஆயிருக்கிறதுனால ஒரு பேரான ஸ்லக்கிஷ் ட்ரெண்ட் இருக்கும்னு நினைச்சோம். பட் அன்னைக்கே வந்துட்டு சிபிஆருக்கு மேலே க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ அப்பவே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் சிபிஆருக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இன் அப்கமிங் டே சிபிஆர் வில் ஆக்ட் அஸ் அ குட் சப்போர்ட். ஸோ த ட்ரெண்ட் சேஞ்ச்டு டு புல்லிஷ் இன் பேங்க் நிஃப்டி. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் ஐ மென்ஷன், நிஃப்டியில ட்ரெண்ட் பேரிஷா இருக்குது அண்ட் பேங்க் நிஃப்டியில ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கு. எனி இண்டெக்ஸ் கேன் டிராக் எனி அதர் இண்டெக்ஸ். ஸோ பி கேர்ஃபுல் இன் யுவர் பொசிஷன்ஸ் அப்படின்றதும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுல ட்ரெண்ட் வந்துட்டு ஃப்ரம் டியூஸ்டே நமக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ டியூஸ்டே வந்து பார்த்தோம்னா ஒயிட் சிபிஆர் டிஸ்டன்ஸ் அதிகமாக தான் இருந்தது அண்ட் கேண்டில் ஓப்பன் ஆனது சிபிஆருக்கு கீழே. சிபிஆர் எங்க இருக்கு? டாப் சென்ட்ரல், பாட்டம் சென்ட்ரல் பிவட் இஸ் ஹியர். அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் அப்படின்னா எது? ப்ரீவியஸ் வீக் லோ. யூ நியூ இட் வெரி வெல், ப்ரீவியஸ் வீக் லோ. ஸோ அப்போ சிபிஆருக்கு கீழே வருது, இங்கேயும் டெய்லி சிபிஆருக்கு கீழே இருக்குது, இங்கேயும் வீக்லி சிபிஆர் கீழே இருக்கு. இன் போத் த டைம் ஃப்ரேம் த ட்ரெண்ட் இஸ் பேரிஷ். ஸோ ப்ரைஸ் வந்து சிபிஆர்ல இருந்து ரிஜெக்ட் ஆகுது எடுத்த உடனே. ஸோ எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் வரும்? திஸ் லெவல் which is S1 previous day low in 5 minutes. அதுக்கு மேல வராது. ஸோ ஃபர்ஸ்ட் 15 minutes நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா இங்க ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ எக்ஸாக்டா ப்ரீவியஸ் வீக் லோல இருந்து ரிவர்ஸ் ஆகுது, சேம் லைக் நிஃப்டி. அப்போ எவ்வளவு தூரம் போகும்? பாட்டம் சென்ட்ரல் பிவோட் இஸ் ஹியர் டில் சிபிஆர், டெய்லி சிபிஆர் வரைக்கும் போகும். ஸோ இந்த ரிவர்சல் ட்ரேட் எடுக்கக்கூடாது since the overall trend and current trend is clearly bearish. But if you want to take, you can take and you can do the quick scalping. And that is again the risky trade. ஓகே, அண்ட் எப்போ சிபிஆருக்கு மேல வருது? இங்க டெய்லி சிபிஆருக்கு மேல செகண்ட் ஹாஃப்ல தான் வருது, லாஸ்ட் மினிட் ரேலி.
ஓகே, அப்பதான் இங்கேயும் வந்துட்டு மேல வருது. ஸோ சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் தாண்டி வரும்போது we will expect the market to reach till top central pivot. அப்புறம் தான் டாப் சென்ட்ரல் பிவட்டை பிரேக் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ஏரியால நம்ம லாஸ்ட் ஒரு 2 o'clock 2:45 மேல நடக்கிற ரேலிலாம் நம்ம மோஸ்டா எடுக்க மாட்டோம். ஸோ யூ கேன் லீவ் இட். அண்ட் வெரி நெக்ஸ்ட் டே ப்ரைஸ் எப்படி ஓப்பன் ஆகுது? அகேன் ஒயிட் சிபிஆர், அகேன் டிஸ்டன்ஸ் இஸ் குவைட் ஃபார் அண்ட் த கேண்டில்ஸ் ஆர் ஓப்பனிங் எக்ஸாக்ட்லி above the சிபிஆர். த ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு பி புல்லிஷ் தான். ஆனா இங்க ஸ்டாப்பிங் லெவல் என்னது? R1. ஸோ R1 இஸ் ஹியர். ஸோ எக்ஸாக்டா R1ல இருந்து ரிஜெக்ட் ஆகும். அப்போ நம்மளோட ட்ரேடிங் ஏரியா எங்க இருக்க போகுது? சிபிஆர் டு R1. அது இன்னும் வந்துட்டு ஓப்பனிங்ல இருந்து R1 குள்ளேயே முடிஞ்சிருச்சு அந்த பர்டிகுலர் டே. ஓகே, விச் இஸ் ஆன் திஸ் வெட்னஸ்டே. ஸோ இதுக்குள்ளேயே இருக்கு. அப்போ சிபிஆருக்கு மேல இருக்கு, இந்த இடத்துல வந்துட்டு ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல இருக்கு, நான் லாங் எடுக்கலாமா? நோ, பிகாஸ் எக்ஸாக்ட்லி 1 hour R1 இஸ் ஹியர். கண்டிப்பா 1 hour R1க்கு மேல கேண்டில் க்ளோஸ் ஆனாதான் we can take trade. ஓகே, அப்ப இந்த இடத்துல வந்து லாங் ட்ரேட் எடுக்கவே முடியாது. ஷார்ட் ட்ரேட் எடுக்கலாமே. இட்ஸ் எக்ஸாக்ட்லி when R1 is rejecting you can take trade till previous day low. அகெயின் இது வந்து அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட் தான். அகெயின் this is low probable entry. You have to do the quick scalping. And very next day Thursday candle எங்க ஓப்பன் ஆகுது? எக்ஸாக்ட்லி அட் த R1 லெவல். R1 வந்துட்டு எனக்கு எப்போ மேல பிரேக் ஆகுதுன்னா செகண்ட் 1 hour கேண்டில் தான் பிரேக் ஆகுது. நியர்லி இட் இஸ் ஆன் 11:15. 11:15க்கு மேல எக்ஸாக்ட்லி இங்க இருக்கு 11:15க்கு. ஸோ 11:15க்கு மேல இந்த ஹை பிரேக் ஆகும் போதோ இல்லை இங்க சப்போர்ட் எடுக்கும் போதோ நம்ம என்ட்ரி எடுக்கலாம். R1 டார்கெட் ஃபார் R2 டார்கெட் யூ கேன் கீப் இட். ஏன்னா R1க்கு மேல கேண்டில் க்ளோஸ் வச்சதும் நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் இஸ் கோயிங் டு பி ப்ரீவியஸ் வீக் ஹை. ஸோ இது இவ்வளவு தூரம் போகுன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்ப இந்த ஏரியால எங்க என்ட்ரி எடுத்தாலும் யூ கேன் வெயிட் டில் நெக்ஸ்ட் பிவட் லெவல் இன் 5 minutes ஆர் யூ கேன் எய்ம் டில் திஸ் லெவல். ப்ரைஸ் எவ்வளவு தூரம் போகுன்ற கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும். டார்கெட் வந்து யூ கேன் பிக்ஸ் இட் பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங். பட் இவ்வளவு தூரம் போகுன்றது கிளியரா தெரிஞ்சிடும். அப்போ அதுக்குள்ள உங்களோட டார்கெட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். And on Friday again if you see the candle exactly opened above R1. Okay, R1க்கு மேல ஓப்பன் ஆகுது. ஸோ R1 இங்க இருக்கு. ஆனா இங்க எப்படி இருக்குன்னா டெய்லி சிபிஆருக்கு கீழே இருக்கு. கண்டிப்பா ஷார்ட் பண்ண போறதில்ல. ஓவரால் ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி புல்லிஷ். பட் எனக்கு சிபிஆருக்கு மேல வந்துச்சா? சர்வைவ் ஆகல. சிபிஆருக்கு மேல வரல. ஸோ அதனால இந்த ஏரியால மோஸ்டா ட்ரேடர் அவாய்ட் பண்றது பெஸ்ட். ஏன்னா கம்ப்ளீட்லி ஸ்டக் இன்சைட் த ரேஞ்ச். தெர் வாஸ் நோ ஷார்ப் ரிஜெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் வீக் ஹை வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ட் ஆயிருந்தா கூட ரிவர்சல் ட்ரேட் எடுக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ட்ரேட் எடுக்க முடியாது. R1க்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்கிறது கூட லாஸ்ட் அந்த 3:15 கேண்டில் தான் க்ளோஸ் வைக்குது. ஸோ அதனால இங்க எங்கேயுமே க்ளோஸும் வைக்கல. ஸோ ரிவர்சல் ட்ரேடும் எடுக்க முடியாது. ட்ரெண்டிங் மார்க்கெட் சைடும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. கம்ப்ளீட்லி ஸ்டக். ஸோ நோ ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன் ஃப்ரைடே. ஓகே, ஸோ ட்ரெண்ட் வந்துட்டு கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன ட்ரெண்ட் சொல்லியிருந்தோம், நம்ம என்ன லெவல்ஸ் போட்டிருந்தோம் அண்ட் எப்படி மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஸோ ஐ எக்ஸ்பிளைன்ட் இட் ஃபார் போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேஸ்ட் ஆன் அவர் லெவல் பேஸ்ட் அனாலிசிஸ். ஸோ வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஆன் ஃபெப்ரவரி, வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு பார்க்கச்சு டெய்லி சார்ட்ல எனக்கு இந்த மாசத்துக்கான சிபிஆருக்கு மேலதான் இருக்கு பேங்க் நிஃப்டியில. அண்ட் நெக்ஸ்ட் மந்த்துக்கான சிபிஆர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெப்ரவரிக்கான சிபிஆர் இஸ் கோயிங் டு பி ஹியர். ஓகே, ஸோ இது வந்து குவைட் ஓவர்லாப்பிங் சிபிஆர், மீடியம் சிபிஆர், டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ ஃபெப்ரவரியில எனக்கு கேண்டில் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றத பொறுத்து தான் டிசைட் பண்ண முடியும். ஏன்னா இது அசெண்டிங் சிபிஆரும் இல்லை, டிசெண்டிங் சிபிஆரும் இல்லை, இட்ஸ் ஓவர்லாப்பிங் சிபிஆர். ஸோ பேஸ்ட் ஆன் த கேண்டில் ஓப்பனிங் வந்து வி கேன் டிசைட் த ட்ரெண்ட். இப்போ வரைக்கும் சிபிஆர் மேல இருக்கிறதுனால பேங்க் நிஃப்டி இஸ் ஸ்டில் புல்லிஷ். அண்ட் நிஃப்டி வந்து பார்த்தோம்னா இந்த மாசத்துக்கான சிபிஆர் பார்த்தோம்னா சிபிஆருக்கு கீழே தான் இருக்கு. ஓகே, கிளியர்லி ட்ரெண்ட் வந்து பேரிஷ் தான் நிஃப்டியில. அண்ட் நெக்ஸ்ட் ஃபெப்ரவரிக்கான சிபிஆர் பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் சிபிஆர் அண்ட் மீடியம் சிபிஆர். அகேன் த ட்ரெண்ட் இஸ் பேரிஷ். கேண்டில் ஓப்பனிங் அதை ரீகன்ஃபார்ம் பண்ணும். ஸோ சிபிஆர் பேஸ்ட் அனாலிசிஸ் பார்த்தோம்னா சிம்பிளி டிசெண்டிங் சிபிஆர். ஏன்னா இவ்வளோ நாளா நீங்க பாருங்க நம்ம அசெண்டிங் சிபிஆர் தான் நமக்கு ஃபார்ம் ஆயிருந்தது. அண்ட் மோஸ்ட்லி கேண்டில்ஸ் சர்வைவ்ட் அபவ் சிபிஆர். லைக் சிபிஆரை பிரேக் பண்ணி மேலே வந்து சர்வைவ் ஆச்சு. பட் நவ் வி ஸ்டார்டட் கெட்டிங் டிசெண்டிங் சிபிஆர். இப்போதான் நமக்கு ட்ரெண்ட் வந்து பேர் சைட் டேர்ன் அப் ஆயிருக்கு. ஸோ அதனால
நமக்கு டிசெண்டிங் சிபிஆர் இருக்கிறதுனால ட்ரெண்ட் வந்து பேரிஷா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ஹை. பட் சிபிஆருக்கு மேல கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாசம் ஃபுல்லாவே புல்லிஷா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ஹை. ஸோ சிபிஆர் இஸ் இன்டிமேட்டிங் த டவுன் ட்ரெண்ட், பட் கேண்டில் ஓப்பனிங் ஹேஸ் டு ரீகன்ஃபார்ம் இட். ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபார் வீக்லி அனாலிசிஸ் நெக்ஸ்ட் வீக்குக்கான சிபிஆர் பார்த்தோம் அப்படின்னா இன் நிஃப்டி again inside CPR. See, it's a beautiful opportunity. Inside CPR, quite narrow CPR, நல்லா இருக்கு. So we may expect some trending move in Nifty for next week. Okay, so இது வந்துட்டு inside and narrowன்றதுனால you can expect a trending move on either direction, can be on upside or downside. Okay, and then Bank Nifty நமக்கு again overlapping CPR, quite wide CPR, எல்லாமே கொஞ்சம் வைடா இருக்கு. So overlapping CPRன்றதுனால the trend is unclear. We have to wait for the candle opening. Only then we can understand the near term trend. Okay, overall trend வந்து Bank Niftyல bullish as per daily chart and Niftyல bearish as per daily chart. So based on weekly CPR levels opening இதெல்லாம் வச்சுதான் next weekக்கான trend நம்ம reconfirm பண்ணுவோம். And those things I will discuss on Monday's video. அடுத்த வாரம் என்ன மாதிரியான ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன லெவல்ஸ்ன்றதை நான் மண்டேக்கான வீடியோல போஸ்ட் பண்றேன். So this is all about today's video. Hope this video is informative for you people, and if you like it, do share it with your trading community and your friends. Okay, so we'll see you on the next video. Until then, bye, take care, happy weekend.